டிவி தொகுப்பாளி டிடி இவங்களுக்கு இப்போது 2வது திருமணம் குறித்து அவங்க பேசியிருக்காங்க. மாப்பிள்ளை இந்த நடிகர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியிட்டிருக்க தகவல் கேட்டு ரஜினி குடும்பத்தினர்கள் ஒட்டுமொத்தமாக மனம் உடைஞ்சு போயிருக்காங்க. சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் நடிகை டிடி என்கிற திவ்யதர்ஷினி. இவங்க ஆரம்பத்தில் முதல்ல விஜய் டிவியில் தான் கலந்துக்கிட்டாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான காஃபி வித் டிடி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான நடிகைகளை வர வைத்து அவங்கள பேட்டி எடுக்கிறது அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதன் மூலமாக ரசிகர்கள் பக்கம் தனக்கென ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணாங்க. ரசிகர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தாங்க, அவங்களுடைய ஆதரவை வழங்கினாங்க. அதன் மூலயமா டிடி என்கிற திவ்யதர்ஷினி மிகப்பெரிய ஒரு தொகுப்பாளினியாக வளர்ந்து வந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் அவங்க குடும்பத்தினர்கள் பண்ணி வச்சாங்க. அந்த நேரத்தில் திருமணத்தில் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தது காரணமாக விஜய் டிவியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. அதன் பிறகு திவ்யதர்ஷனுக்கு திருமணமாகி 1 வருடம் அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிருக்கும். ஆனால் அந்த 1 வருடத்துக்குள்ளேயே அவங்களுக்கும் அவங்களுடைய முதல் கணவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம், சண்டைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதில் வெடித்த பிரச்சனை அவங்களுக்கு விவாகரத்தை வந்து முடிஞ்சுது. ஸோ மனம் முடிஞ்சு போன டிடி அதன் பிறகு மீண்டும் விஜய் டிவிக்கே போனாங்க. அந்த நேரத்தில் அவங்க உடல்நிலை அப்படிங்கிறது மிக மோசமடைஞ்சது. சொல்லப்போனால் அவங்களுடைய கால்களில் மிகப்பெரிய பிரச்சனை. அதன் காரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்க. மேலும் 1 வருடம் வரைக்குமே எங்கேயுமே போகாமல் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தாங்க டிடி. அதன் காரணமாக விஜய் டிவி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு டிடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்க ஆசைப்பட்டாங்க. அப்போதைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான கலை நிகழ்ச்சிகளையும் டிடி தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அப்படி அதன் மூலமாக மீண்டும் ரசிகர் மத்தியில் பிரபலமான டிடி அதன் பிறகு நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளியான பவர் பாண்டி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தில் சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினாங்க டிடி. அதன் பிறகு இப்போது பல படங்களில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்ருக்காங்க டிடி. அப்படியாப்பட்ட திவ்யதர்ஷினிக்கு மீண்டும் 2வது திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போது திவ்யதர்ஷினியும் பேசி ஒத்துக்க வச்சுருக்காங்களாம். திவ்யதர்ஷினிக்கு ஏற்கனவே விவாகரத்து வழங்கினதுக்கு மிக முக்கியமான காரணமே அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நடிகர் கூட நெருக்கம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருடைய முதல் கணவர் டிடி கூட பயங்கரமான சண்டை போட்டார். அதன் காரணமாக தான் அவர் டிடியை விவாகரத்தை வழங்கினாராம். அந்த நடிகர் கூட தான் இப்போது டிடி அவங்களுடைய 2வது திருமணம் பண்ணிக்க போகிறதா மிக முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது. அது குறித்து டிடி அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட பேசியிருக்காங்க. அதற்கு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம். அதன் காரணமாக இப்போது அந்த மிக முக்கியமான நடிகரை டிடி திருமணம் பண்ணிக்க போகிறாங்களாம். அதாவது நடிகர் தனுஷ்க்கும் டிடிக்கும் தான் இதுக்கு முன்னாடி நெருக்கமான உறவு இருந்துச்சு அப்படின்னும், அதன் காரணமாக இப்போது தனுஷும் டிடியும் அவங்களுடைய 2வது திருமணம் குறித்து தனித்தனியாக பேசிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது 2 பேரும் தான் சேர்ந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது மிக முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தகவல் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே ரஜினிகாந்த் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் அவள் தான். அவளுடைய நெருக்கம் தான் தன் மகளுடைய வாழ்க்கை பறிபோனதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காரு.